இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னாலே ரொம்ப பரபரப்பான மனிதர்கள், சுறுசுறுப்பான மனிதர்கள், வாழ்க்கையில எதையாவது ஒன்றை சாதித்து தீரணும் கொள்கையுடைய மனிதர்கள். அதுதான் சிம்மராசியுடைய இயற்கை. ஆபீஸ்ல எவ்வளவு ஒர்க்கு இருந்தாலும் அந்த ஒர்க்கில் பரபரப்பாகவே இவர்கள் செயல்படுவார்கள். மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான ராசி சிம்ம ராசி. இது பொதுவாக நம்ம சொல்றோம். இந்த ஆண்டுல நீங்க குருபலன் பத்தி கேட்குறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இப்போ இருந்துகிட்டு இருக்காரு. பல சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடி இருக்கும், கைகூடாதவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடிடும். ஏன்னா குருபலன் இப்போதே இருந்துகிட்டு இருக்கு, அதனால திருமணம் கைகூடிடும். மிக முக்கியமாக இவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது பொருளாதார வளர்ச்சி. லாபத்தில் குரு பகவான் இருந்தால் நல்ல காசு பணம் வரும், நல்ல முன்னேற்றம் வரும். ஆனால் பராபவ தமிழ் புத்தாண்டை பற்றி சொல்கிற போதே நான் சொல்கிறேன், கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க, அதிக அளவுக்கு செலவு பண்ணாதீங்க. முற்பாதியில் விலைவாசி மிக கடுமையாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் ஏறப்போகுது. நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களை பார்க்க போறீங்க. ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களை பார்க்கும்போதெல்லாம் விலைவாசி மிக கடுமையாக உயர்வதை 12 ராசிக்காரங்களுமே பார்க்க போறோம். அப்போ சிம்ம ராசிக்காரங்களும் நம்ம புரிஞ்சுக்கிடணும்ல, விலைவாசி உயரும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் ஜூன் மாசம் உட்கார்றாரு. அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமத்துல சனி இருக்காருங்க. அதுல தாங்க நம்ம கவனமா இருக்கணும். இந்த ஆண்டு ரொம்ப கவனமா இருக்கணும்னு சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கீங்க. அப்போ சிம்மம் சார்ந்து ராசியில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து தொழில் முனைவோர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்? இல்லை வேலையில் இருக்கக்கூடியவங்க வேலை மாற்றத்தை ஈடுபடலாமா? இல்லை வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படுமா? சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனிக்கு பேருங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பேர். அப்ப அஷ்டமத்து சனி இருக்கிறதுனாலே வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல்கள் வந்துருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அஷ்டமத்து சனி வந்தவர்கள்லாம் வாழ்க்கையில் விழுந்துடுறாங்க அப்படின்னா எல்லாரும் விழுந்து கிடக்கணும் அப்படிலாம் கிடையாது. அஷ்டமத்து சனியில வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை, உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள், உயர்ந்த தொழில் அமைப்புகளை பெற்றவர்கள் உண்டு. நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு நான் கன்சல்டண்டா உட்கார்ந்துருக்கேன், அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டண்டா. எனக்கு தெரியும் பல நிறுவனங்கள் அஷ்டமத்து சனியிலே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றார்கள். இப்போ உங்களுக்கு நீ கவனமா இருக்கணும்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏப்ரல் மாதத்துல 14ஆம் தேதி இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அந்த குரு பகவான் உங்கள் அஷ்டமத்து சனியை பார்க்க போறார். அதனால உங்களுக்கு தொழில் ரீதியாக என்ன தடை இருந்தாலும் விலக போகுது. ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இப்போ இருக்கும். 6 சனி 8ல் விபரீத ராஜயோகத்தில் இருக்க. அப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சில நெருக்கடிகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நெருக்கடிகள் எல்லாமே ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான். இன்னும் 1.5 மாதத்தில் சூழ்நிலைகள் மாறப்போகுது. உங்களுக்கு உங்கள் வேலையில் என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். குறிப்பா நான் ஒரு வேலை மாறலாம்னு நினைக்கிறேன் சார், இல்லை நான் வேலை மாறிட்டேன், பழைய கம்பெனி மாதிரி எனக்கு இங்கே திருப்தி வரல, இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், அங்கே எனக்கு வேலை நெருக்கடி இருக்கு, என்ன சார் ஆஃபீஸில் எங்கள் மேனேஜரை போட்டு படுத்துறான் சார், இந்த வேலை நிற்குமா நிலைக்குமான்னு எனக்கு தெரியல சார். இப்படி எப்படி விதமான பல புலம்பல்களோடு நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பொற்காலம் பிறக்க போகிறது. குரு பகவான் உங்கள் அஷ்டமத்து சனியை பார்க்க போகிறார். ஆகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் வரப்போகிறது. எந்த வேலைக்கு மாறினீங்களோ அந்த வேலை நல்லா இருக்கும். இன்னொரு வேலை மாற்றம் எதிர்பார்த்தீங்க, இப்போ வேலை பார்க்குற இடத்துல இருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். ஆஃபீஸில் உயரதிகாரியால் ஏற்பட்ட தொந்தரவு விலகும், அவர் இடமாறி போயிடுவார். வேலையில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்து உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா இப்போ கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு. உங்க ராசியில இப்ப கேது பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்ப வம்பு வழக்குகளை உங்கள் மீது தொடுப்பதற்கு, பிரச்சனைகளில் உங்களை மாட்டி விடுவதற்கு இந்த உலகத்தில் பலர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் அவதானித்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் சொன்னேன். 7ஆம் இடத்திற்குரிய சனி அட்டமத்திலே இருக்கிறார். யாரை நண்பர்கள் என்று நினைத்தீர்களோ அவர்கள் நம்பிக்கையை துரோகம் செய்வார்கள். சனியும் புதனும் அட்டமத்திலே
ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு நம்பிக்கை துரோகம் நடக்கும், நண்பர்களால் நம்பிக்கை துரோகம் நடக்கும்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் கணவன் மனைவி உறவு, இந்த கணவன் மனைவி உறவுங்கிறதாங்க உலகத்துல உயர்ந்த உறவு. அந்த உறவுல மிக்கற்றால் நீழ விடல் வள்ளுவர் சொல்ற மாதிரி, ஊடலை சொல்கிற மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில சின்ன பிரச்சனை வருகிற போதே இந்த ஆண்டு சரி பண்ணிடணும், பெரிய பிரச்சனையா இல்லாதபடி பார்த்துக்கிடணும். ஏன்னா உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும், அதை இன்னைக்கு நிவர்த்தி பண்ணணும். நிச்சயம் நீங்க சொல்லும்போது ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க புரிஞ்சுக்க முடியுது. அப்படி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சிம்மம் ராசிக்காரங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தா, இந்த பரிகாரம் செஞ்சா நீங்க சொன்ன சில ஆபத்துகள், சில கவனத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சுதாரிச்சு இருக்கலாம். அப்படின்னா என்னென்ன வழிபாடு, என்னென்ன கோவில் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ஆண்டு நீங்க குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குங்க. 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் அஷ்டமத்துல போய் உட்கார்ந்தாரு. எந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க கவனமா இருங்க. டபுள் டாக்குமெண்ட் சிக்கல்ல மாட்டிக்கிடக்கூடிய அமைப்பு பலருக்கு இருக்கு. இல்லாட்ட வில்லங்க சொத்து வாங்கிட்டு திண்டாடக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க வீட்டுல ஒரு ரிப்பேர் ஒர்க்கு பெருசாகக்கூடிய அமைப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். சொத்து வாங்குகிற போது எச்சரிக்கையா இருக்கணும். இரண்டாவது, நம்மளுடைய தேக ஆரோக்கியம், அது ரொம்ப முக்கியம். அவங்க உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. மூன்றாவது, 4க்குரிய செவ்வாய் 8ல உட்கார்றாருன்னா தாயாருடைய உடல் நலத்தில் மிக கவனம் எடுக்க வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. ஏற்கனவே சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லுகிற போதே சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப கேது பகவான் நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த சிம்மத்தில் இருக்க போகிறார் அப்படிங்கிற போது சிம்மராசிக்காரர்களுடைய தாய்க்கு பெரும் கண்டம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சிம்மராசிக்காரர்கள் தாயுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும். சார், இப்படி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்கிறீங்க, வீடு சம்பந்தமா கவனமா இருக்கணுங்கிறீங்க, இப்படி எங்களுக்கு பிரச்சனைகளே இல்லாமல் நாங்க நல்லா இருக்கணுமே, இதுக்கு வழி என்னன்னு தானே கேட்குறீங்க. சிம்மராசிக்காரர்கள் உச்சி பிள்ளையாரை வழிபடுங்கள். உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையேன்னு மகாகவி பாரதி பாடினார். அந்த நிலை நமக்கு வரணும்னா உச்சி பிள்ளையார், திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை வழிபடுங்கள். திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரத்துல உச்சிஷ்ட கணபதி கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சென்று அந்த கோயிலிலே நீங்கள் அந்த கணபதிக்கு ஹோமம் செய்யுங்கள். அப்படி ஹோமம் செய்து அந்த உச்சி கணபதி, உச்சிஷ்ட கணபதி 2 கோயில்களை சொல்லியிருக்கேன். ஒன்று திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார், இன்னொன்று திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி. அந்த உச்சிஷ்ட கணபதி கோயிலுக்கு போகிற போது அங்கு பிள்ளையாருக்கு ஹோமம் நடத்தி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் மிகச்சிறந்த யோகத்தோடு பொருளாதார வளர்ச்சியோடு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.